ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு மறக்கவே முடியாத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு. சர்ச்சிலேருந்து நான் மட்டும்தான் போவேன். ஸோ ஆட்டோ வந்து சர்ச்சிலேருந்து அனுப்பி கொடுப்பாங்க. அதில் நான் போயிட்டு வருவேங்க. அப்போ என் கூட இன்னொரு அம்மா வந்து வருவாங்க. 2 பேரும் தான் போவோம். ஸோ இன்றைக்கி நம்ம போயிட்டு 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ப்ரேயரெல்லாம் பண்ணி ஃபாஸ்ட்டு போய் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு வந்து 2 மணிக்கு வெளியே வந்தாச்சு. 1:45 முடிஞ்சு 2க்கு வெளியே வந்தாச்சு. ஆட்டோ எப்போதும் வர்றவர் என்ன பண்ணிட்டாரு, இன்றைக்கி வேறு சவாரி எடுக்கிறதுக்காக ட்ரிப் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்களை கூப்பிடவே வரல. ஃபோன் பண்ணி 2:30 ஆயிடுச்சு. அந்நேரம் பார்த்து ஒரு மிக நீண்ட நாட்களுக்கு அப்புறமா ஒரு ஒரு நல்ல தெரிஞ்ச ஒருத்தங்களை நம்ம சந்தித்தோம், ஒரு சகோதரியை. அவங்க வந்து நம்ம ஏரியாவில் முன்னாடி வந்து நம்ம இங்கே வந்த புதுசில் அவங்களும் இருந்தாங்க. அப்போ வீடுகளே இருக்காதா நம்ம ஏரியாவில். அப்போ வந்து நியர்பையில் இருந்த மாதிரி இருக்கும். ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தால் அவங்க வீடு வர மாதிரி இருக்கும். இப்போ வந்து நெருக்கமாக வீடு வந்ததுனால அவங்கள நம்ம பார்க்கவே முடியல. பல வருடங்கள் ஆயிடுச்சு. திடீர்னு இன்றைக்கி சந்தித்தோன்னே, நீங்களும் பெரிய சர்ச்சு நிறைய பேர் வருவாங்களா, அதனால் நிறைய பேரை யாருன்னே தெரியாது. ஸோ நீ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இங்கே தான் வருவீங்களா அப்படின்னு 2 பேரும் பேசினோன்னே, வாங்க நான் அந்த பக்கம் தானே போகிறேன், உங்களை விட்டுறேன் அப்படின்னாங்க. இல்லை கூட இவங்களும் இருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் இல்லைம்மா நான் போய்க்கிறேன், அவங்களுக்கு பக்கம் தான் வீடு. அப்போ இல்லைம்மா நீ அவங்க பக்கத்து வீடுன்னு சொல்கிறல்ல, நீ போப்பா அப்படி சொல்லிட்டாங்க. நானும் சரி இவங்க கூப்பிட்றாங்கல்ல நம்மளா கேட்கல, அவங்க கூப்பிட்டாங்கல்ல அப்படி சொல்லிட்டு நானும் அவங்க 2 வீலரில் வந்திருந்தாங்க கூட ஏறிட்டேங்க. அதனால் எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணலை. ஏறியாச்சு. அவங்க தான் சரி நம்ம வீட்டை தாண்டி தானே போவாங்க, நம்ம வீட்டில் இறக்கி விட்டுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு பாடம் இன்றைக்கி கற்றுக்கொண்டேன். அதுவும் வந்து நல்ல ஒரு அந்த மனநிலையை வந்து என்னால் விவரிக்கவே முடியாதுங்க. ஏறி உட்காந்தாச்சு. வந்துட்டாங்க. வந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி மெயின் ரோட்லேயே அவங்க, நீங்கள் இங்கேயே இறங்கிக்கோங்க டீச்சர், நான் வந்து வேறு வழியாக போகிறேன். இல்லை எங்கள் வீட்டு வழியாக தான் உங்கள் வீட்டுக்கு போகலாமே. இல்லை அவங்க அதை ஏதோ வச்சுட்டாங்கன்னு. நானும் அடைக்கலை. ஆனால் மெயின் ரோட்லேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்கங்க. அன்எக்ஸ்பெக்டடுங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா கூட எங்கள் சாரை நான் வர சொல்லியிருந்திருப்பேன். அப்புறம் என்ன பண்ணனே தெரியல. அந்நேரம் அப்புறம் தனியாக நடந்து வரேன். ஒருத்தர் கூட ரோட்டில் இல்லை. ஏன்னா எங்கள் சர்ச் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் முடியுங்கிறதுனால எல்லா சர்ச்சும் முடிஞ்சிருச்சு. ஆள் நடமாட்டமே இல்லாமல் 2:30 மணிக்கு அப்படியே வெக்குன்னு நடந்து வரேன். பயம், எனக்கு அவ்வளோ பயம். நாயெல்லாம் சேர்ந்து பயங்கரமாக நிறைய நாய் இருக்குதே. எனக்கு அப்போ தான் தெரியும் மெயின் ரோட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு யுகத்தையே கடந்து வந்த மாதிரி. அப்புறமா வேகமாக கழுத்தில் போடுற அந்த செயினை கழட்டி நான் கையில் பர்ஸுக்குள்ளே வச்சுக்கிட்டேங்க. சரி அப்படி வர வேணான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வீட்டுக்கு வந்து அப்பா அந்த மனநிலை என்ன என்னால் மறக்க முடியல.